நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். நெதன்யாகுவை கைது செய்ய திட்டம், நெதன்யாகு விமர்சனம். போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் வரலாற்று ரீதியாக பாரிய ஊழல் நடவடிக்கை இது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சாடியுள்ளார். போர்க்குற்றம் தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலன் மற்றும் இராணுவ தலைமை தளபதி ஹெர்சி ஹலேவி ஆகியோர் கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பிடியாணையினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விரைவில் வெளியிடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கவும் சர்வதேச நீதிமன்றம் ஆராய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் கைது. கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்வி கட்டடத்தில் தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை நியூயார்க் நகர போலீசார் கைது செய்தனர். ஜெவிலிக் பள்ளியில் 2 வாரங்களாக அகற்ற முயன்ற போராட்ட முகாமை அகற்றியுள்ளனர். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு கட்டடத்தை மாணவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா சர்வதேச விதிகளை மீறுவதாக எஸ்தோனியா குற்றச்சாட்டு. ஜிபிஎஸ் சிக்னல்களில் குறுக்கிடுவதன் மூலம் சர்வதேச வான்வெளி விதிமுறைகளை ரஷ்யா மீறுவதாக எஸ்தோனியா குற்றம் சாட்டியுள்ளது. மற்றும் பால்டிக் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அதன் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியன் பங்காளிகளுடன் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார். 2 விமானங்கள் தரையிறங்குவதை தடுக்கும் ஜிபிஎஸ் இடையூறுகள் காரணமாக கிழக்கு எஸ்தோனியாவில் உள்ள ராடோகான அதன் விமானங்களை 1 மாதத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. ஆயுதங்களின்றி திணறும் உக்ரைன், அதிரடி தாக்குதல்களில் ஈடுபடும் ரஷ்யா. உக்ரைனில் இராணுவ நடவடிக்கைக்கு ஆயுதங்களை விரைவாக வழங்க ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்கு உத்தரவிட்டார் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் தனது போரை ஒரு சிறப்பு இராணுவ நடவடிக்கை என்று அழைக்கும் ரஷ்யா இப்போது உக்ரைனின் 5இல் 1 பகுதியினை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்நிலையில் போரை தீவிரப்படுத்தும் நோக்கில் இராணுவ துருப்புக்கள் மற்றும் ஆயுதங்களை அதிக அளவில் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கான உலக நாடுகளின் உதவிகள் வெகுவாக குறைந்துள்ளன. இந்நிலையில் போதிய ஆயுதங்களின்றி உக்ரைனிய இராணுவம் நெருக்கடிகளை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் அதிக ஊதியம் வழங்கும் சுவிட்சர்லாந்து. ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் நாடாக மாறியுள்ளது. யூரோஸ்டாட் தரவுகளின் அடிப்படையில் ஐரோப்பாவிலேயே பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் நாடு சுவிட்சர்லாந்து என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சராசரியாக சுவிட்சர்லாந்தில் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு ஊதியம் 1,02,000 சுவிஸ் பிராங்குகள். ஐரோப்பாவிலேயே அதிக ஊதியம் வழங்கும் நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ள நாடு ஐஸ்லாந்து. பட்டியலில் 3வது இடம் லக்சம்பர்க்கு கிடைத்துள்ளது. மந்த நிலையினை முறியடித்த யூரோ மண்டலம். யூரோ மண்டலம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வளர்ச்சி கணிப்புகளை முறியடித்து மந்த நிலையிலிருந்து தப்பித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஒற்றை நாணய தொகுதி முழுவதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.3% அதிகரித்துள்ளது. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் எதிர்பார்த்ததை விட வலுவான வளர்ச்சியால் உயர்த்தப்பட்ட 2022 3வது காலாண்டிலிருந்து யூரோப் பகுதியின் வலுவான காலாண்டு வளர்ச்சி இதுவாகும். ஐரோப்பாவுக்கு நுழைய முயன்ற 5 பேர் நடுக்கடலில் பலி. மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஆபத்தான அட்லாந்திக் பாதையில் பயணித்த படகு ஒன்று கடலில் மூழ்கியுள்ளது. கேனரி தீவான எல் ஹியரோவுக்கு தெற்கே 60 மைல் தொலைவில் மூழ்க தொடங்கியதில் குறைந்தது 50 பேர் மூழ்கியிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. 9 நாட்களுக்கு முன்பு 60 பேருடன் செனகல் புறப்பட்டதாக கூறப்படும் ஆபத்தான அட்லாண்டிக் பாதையில் பயணம் செய்த படகிலிருந்து 9 பேர் மீட்கப்பட்டனர். வெளிநாட்டு முகவர்கள் மசோதா எதிர்ப்பாளர்கள் மீது ஜோர்ஜியா போலீசார் தாக்குதல். ஜோர்ஜிய பாராளுமன்றத்துக்கு வெளியே வெளிநாட்டு முகவர்கள், சட்டத்துக்கு எதிரானவர்கள் ஜோர்ஜிய பாதுகாப்பு படைகள் தண்ணீர், பீரங்கி, கண்ணீர் புகை மற்றும் ஸ்டென் கையெறி குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். சட்டம் இயற்றுகின்றவர்கள் வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தை விவாதித்ததை தொடர்ந்து கடுமையான ஒடுக்குமுறையினை அதிகரித்தது.
குறித்த சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சி மற்றும் மேற்கத்திய நாடுகளால் சர்வாதிகாரம் மற்றும் ரஷ்யா உந்துதல் கொண்டது என்றும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.